ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திக் ரேவதி சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்கே ராஜராஜன் கிட்ட அங்கே நடந்த விஷயத்த சந்திரா செமையாக போட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் மேலே செம கோவமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சீன் தான் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. கார்த்திக் சொல்கிறாரு, அங்கே பேசிட்டு இருக்கிறது நீங்கள் இங்கே சொல்கிறது எல்லாமே பொய் தான். இப்போ கூட என்னால் எதுவும் நம்ப முடியல. உடனே அந்த லேடி சொல்கிறாங்க, சரி ஓகேங்க, இந்த செயின் தான் நம்ப முடியல, நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், அது ரொம்ப பர்சனலான விஷயம், வேறு யாராவது அவரை போய் பார்த்து சொல்லுங்கள். அவரோட வலது காலில் தொடையில் ஒரு மச்சம் இருக்குது, அது உண்மையே இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒருத்தர் போய் பார்க்குறாரு. ஆமாம், இந்த அம்மா சொல்வது உண்மைதான், அவங்க சொல்கிற மாதிரி வலது கால் தொடையில் ஒரு மச்சம் இருக்குது, இந்த அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மைதான். எல்லாருக்கும் செம ஷாக்கு, என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே ராஜராஜன், இல்லை யாரோ வேணும்னே இப்படி என் மேலே பழி போடுறாங்க. அதுக்குள்ளே அந்த லேடி இப்படி தான் என்னை ஏமாத்துறாரு சொல்கிறாங்க. எல்லோரும் முன்னாடியும் ட்ராமா பண்ணிகிட்டே இருக்கு அந்த லேடி. ராஜா, ஓகே, நாளைக்கு காலைல தான் பூஜை, நான் நிரூபிக்கிறேன் யார் மேலே தப்பு இருக்குது, என்ன நடக்குது நான் நிரூபிக்கிறேன். உடனே அந்த லேடி, நீ என்ன நிரூபிப்பேன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன உண்மையை அது கண்டிப்பாக நான் நிரூபிக்கிறேன், என் மாமா தப்பு பண்ண மாட்டாரு எனக்கு தெரியும், உண்மையை நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. உடனே சந்திரா வீட்டுக்கு போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. அக்கா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுக்கா, ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுக்கா அப்படின்ட்டு. என்ன சொல்கிற சந்திரான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. ஒரு லேடி வந்தாங்க, செயின் காமிச்சாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது உன்னோட செயின் தான், ரோஹிணியெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் இது என்னோடய அம்மா செயின் தானே சொல்கிறாங்க. அக்கா மாமா என்னோ தப்பு பண்ணுறாருக்கான்னு உடனே சந்திரா சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. என்ன நீ இப்படி பேசுகிற சந்திரா, என்ன ஆச்சு, உன் கூட வாழ்றேன்னு சொன்னார்ல, இப்போ பாரு என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு மாமா அப்படின்னு சொல்லி சந்திரா சாமுண்டீஸ்வரிட்டு இல்லாத போலாதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கலச பூஜையில் நல்லபடியாக ராஜன் முடிப்பாரா இல்லையான்னு பார்க்கலாம்.